அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் குரு பகவான் 2024 மே மாதம் 1ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மேலும் அவர் ரிஷப ராசியில் உள்ள கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு கன்னி, விருச்சிகம், மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நடைபெற இருக்கும் பலாபலன்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ராசி பலன் என்பது பொது பலனாகும். ஒருவரது சுய ஜாதக ரீதியில் நடைபெறும் தசாபுத்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்களின் மாற்றம் உண்டாகும் என்பதை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த முன்னுரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இனி ஒவ்வொரு ராசினருக்குமான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். குரு பகவான் 1/5/2024 முதல் 6ஆம் வீட்டில் அமர்ந்து பலன் தருவார். குரு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் பேச்சில் கம்பீரமும் பணவரவும் உண்டாகும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கப்பெறும். அதே சமயம் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் அமர்வதால் அடிக்கடி உடல்நலம் பாதிக்கும். செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கலாம். எனவே எச்சரிக்கை தேவை. காசோலை கொடுக்கும் பொழுதும் கவனம் தேவை. மாணவர்கள் கூடுதல் கவனமாக படிக்க வேண்டிய காலம் இது. உத்தியோகத்தில் அதிக சம்பளத்துடன் கூடிய பதவி உயர்வு உண்டாகும். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். வேலைப்பளு அதிகரித்தாலும் அதற்கேற்ப ஊதியமும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்கள் வருடத்தின் பிற்பகுதியில் புதிய முதலீடுகள் செய்யலாம். தொழில் போட்டிகளும் அதிகரிக்கும் காலம் இது. எனவே தெரியாத துறையில் இறங்க வேண்டாம். குரு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலை தேடுவோருக்கு வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கப்பெறும். சொந்த ஊரில் செல்வாக்கு அதிகரிக்கும். தடைப்பட்டு இருந்த வீடு கட்டும் பணியை முழுமூச்சுடன் செய்து முடிப்பீர்கள். குரு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். 13/6/2024 வரை கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் பணவரவு அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். பூர்வீக சொத்து கைவந்து சேரும். வேலை தேடுவருக்கு நல்ல வேலை அமையும். 13/6/2024 முதல் 28/2024 வரை மற்றும் 28/11/2024 முதல் 10/4/2025 வரையில் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் அலைச்சல் மற்றும் செலவுகள் அதிகமாகும். சிறு விபத்துக்கள் வந்து போகும். 28/2024 முதல் 28/11/2024 வரை மிருகசீரிட நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடுமனை வாங்குவீர்கள். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி முயற்சிகளால் வெற்றிகளை பெற்றுத் தருவதாக அமையும் என கூறிக்கொண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.